சமூகத்திலே அமர பண்ணியிருக்கிறார். அமர பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கிருபை நம்மேல மேலாய் விளங்குகிறது. நம்மோடு அவர் பேச விரும்புகிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், அமர்ந்திருந்து அறியுங்கள் நானே உங்கள் தேவன். அப்போ நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் இளைப்பாறுதல் இருக்கிறபடியினால் அவர் பேசுவதை நமக்கு கேட்பது எளிதாக இருக்கு. அதற்குத்தான் தேவன் சொன்னார், அமர்ந்து உன் ஸ்தானத்திலே அமர்ந்து. அப்போ நாம் அமர்ந்திருந்து இப்பொழுது தேவ வார்த்தையை கேட்கிற நேரம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற சத்தியம் மிகவும் இந்த காலத்துக்கு மிகவும் ஒரு பிரயோஜனம் உள்ளது. நாம் எங்கு மட்டும் வந்து விட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இரட்சகரை நாம் சந்திப்பது, நம்முடைய மீட்பரை நாம் சந்திப்பது, அப்போ அந்த ஆசீர்வாதத்தின் கடைசி கட்டத்துக்குள்ளே அல்லது கடைசி மணித்துளியை தாண்டி வந்துவிட்டோம். நடக்கிற சம்பவங்களை எல்லாம் நாம் பார்த்து அதை நிதானித்து நாம் அறிகிறோம் வேதத்தின் ஆதாரம். அப்போ தேவன் இன்னைக்கு நம்மோடு பேச போகிற ஒரு காரியம் சற்று மிகவும் பிரயோஜனம் உள்ளது, மிகவும் அவசியமானது. ஏன்னா இந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு திங்கட்கிழமை ஒரு சகோதரன் என்னிடத்திலே என்னோட அடிக்கடி டெலிஃபோன் எடுத்து கதைக்கும் பொழுது அவர் ஒரு கேள்வியை கேட்டார். அப்போ அந்த கேள்விக்கு நான் அவருக்கு பதில் சொல்லாமல் நான் சொன்னேன், நான் இதை என் சபை மக்களுக்கு அறிவிக்கும் பொழுது அதை ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் போடுவோம், நீங்க யூடியூப்ல பார்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா இதற்கு நான் இப்பொழுது பதில் சொல்வது என்றால் எனக்கு நேரம் போதாது. அப்போ இப்போ அதை கற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் நீங்க வெளியில இருக்கிறீங்க. ஆகவே அமர்ந்திருந்து நீங்க அதை அறியணும். ஆகவே தேவ ஆவியானவர் கிருபை தருவாராக. அப்போ இதை நான் சபை மக்கள் மத்தியிலே பேசும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், எனக்கும் பிரயோஜனமாயிருக்கும், அவர்களுக்கும் அது பிரயோஜனமாயிருக்கும். அப்போ அதைத்தான் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி உண்டு, பெரிய கேள்வி. எனக்கு அந்த கேள்வி பல நாட்களாய் உண்டு. ஏன்னா வேதம் எதை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது, நாம் அதை எந்த கோணத்திலே பார்க்கிறோம் என்பது மிக முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, நியாய பிரமாணத்தின் போதர்கள் நிறைந்து போய்விட்டாங்க. அப்போ அவங்க நியாய பிரமாணத்தை மட்டும் வைத்து வைத்து ஆசீர்வாதம் 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 செழிப்பு செழிப்பு என்று ஜனங்களை கொண்டு போறாங்க. ஆனா ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே செழிப்புக்குள்ளே பிரவேசிப்பதற்கு வழியை தேவன் எங்கே வைத்திருக்கிறார் என்றால் அதுக்குள்ள கொண்டு போகிறது இல்லை. அப்போ நாம் இன்னைக்கு அதை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லாருக்கும் அந்த கேள்வி உண்டு. வேதத்தை தியானித்து பிரியமாயிருக்கிற இது ஒரு ரகசியத்தை தேவன் நம் நடுவிலே பேச போகிறார். எல்லா மகிமை ஆவியானவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு தான். அப்போ என்னத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்னா, யார் அந்த 1,44,000 பேர்? இங்கே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருந்து அந்த 1,44,000 பேரை அவர் தெரிந்து முத்திரையிடுகிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, வேதம் போய் சொல்லார். அப்போ இந்த 1,44,000 பேர் யார்? இது என்ன கணக்கு? இந்த கணக்குக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற சபைக்கு வைத்திருக்கிற ரகசியம் என்ன, சபைக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன, நமக்கு அவர் கொடுக்க நினைத்திருக்கிற ஸ்தானம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ இது எழுதப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய ஒரு சீசனுக்கு, அவருடைய நேச மார்பிலை சாய்ந்து அந்த இதய துடிப்பை கேட்டவனுக்கு தேவன் சபைக்காக வெளிப்படுத்தினார். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது சபைக்காக. இப்போ நாம் இருக்கிறது சபையின் காலத்தின் முடிவுக்கு வந்துட்டோம். அப்ப சபையின் காலம் தான் சுவிசேஷ யுகம். அப்போ நாம் இருக்கிற யுகம் சுவிசேஷ யுகம். இன்று வரைக்கும் சபை இருக்கும் வரைக்கும் அந்த சுவிசேஷத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை நீங்க புரிந்து கொண்டால்தான் இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். என்ன இந்த சத்தியத்துக்குள்ளே நாம் அதான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலேயே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வைத்து நாம் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிரித்து காண்பிக்கிறேன். தேவன் எப்படி எப்படி ஆசீர்வாதத்தை பிரித்தார், தேவன் எப்படி எப்படி அதை கொண்டு வந்து இணைத்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அப்போ தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற, நமக்கு தெரியும், தன் சபையை பார்த்து மணவாட்டி என்கிறார், தம் சபையை பார்த்து சிறுமந்தை என்கிறார், கற்புள்ள கண், இதெல்லாம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும், கற்புள்ள கன்னிகை என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் சபையை நேசிக்கிறார், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். அப்போ தேவன் எதை எழுதி வைத்தாலும் அது தம்முடைய பிள்ளைகளுக்கு
பிரயோஜனமாகத்தான் எழுதி வைப்பார். அப்போ இதை நீங்க கொஞ்சம் கூர்ந்து காது கொடுத்து கேட்டாதான் இந்த சத்தியம் உங்களுக்கு புரியும். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள் அநேக உவமைகளாக எழுதப்பட்டது. அந்த உவமைகளின் மறைப்பொருள்களை நமக்கு வேதத்தை தியானிக்கத்தான் ஆவியானவர் வெளிச்சம் போட்டு காட்ட முடியும். இப்போ இது நான் இதை குறித்து சிந்திக்கலாம். அந்த மகனூடாக தேவன் பேசும் பொழுது ஆவியானவர் அந்த பிரகாசத்தை டக்க நிதியத்தில் போட்டபடி இதை தியானித்தபடியால்தான் தேவன் கற்றுத்தந்த காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ இதற்கு ஆதார வசனமாய் ஒரு வசனத்தை பார்த்துவிட்டு பின்பாய் நாம் அந்த வெளிச்சத்துக்குள்ளே பிரயாணம் பண்ணுவோம். ஆகவே கலாத்தியர் 3:16 எடுத்து வாசிங்க. 260 கலாத்தியர் எழுதின நிருபம், பவுல் எழுதின நிருபம் 3:16 வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமென். நீங்க தெளிவாக ஒரு காரியத்தை பவுலுடாக ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு அநேக வேற ஸ்திரீகளிடத்தில் இருந்து குமாரர்கள் இருந்தாலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த குமாரன் ஈசாக்கு நமக்கு நன்றாக தெரியும். அப்போ ஈசாக்கு கூடாகத்தான் அந்த சந்ததி வரும் என்று அது கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். ஆனா இங்க வேதம் சொல்லுது வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டதுக்குள்ளே சந்ததிகளுக்கு. இங்கே முடிக்கும் பொழுது ஒரு சந்ததியை குறிப்பிட்டு பேசுகிறார். அதோடு மற்ற சந்ததிகளையும் தேவன் விடவில்லை. அதுதான் ஆச்சரியமான காரியம். நன்றாய் வேத வார்த்தைகளுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர்கிட்ட கேட்கணும். வெளிச்சத்தை போட்டு காட்டுங்க ஆவியானவர். ஏன் இங்கே சந்ததிகள் என்று பிறகு சந்ததி என்று கிறிஸ்து என்று முடிக்கிறீங்க? அப்ப இதுக்குள்ள எதையோ நீங்க வைத்திருக்கிறீங்க, எதையோ உங்களுக்கு சொல்ல வாரீங்க. அப்போ அது என்ன என்று நாம் கேட்கும் பொழுதுதான் ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்க முடியும். அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்து என்று சொல்லும் பொழுதே தலை கிறிஸ்துவும் சரீரம் அவருடைய சபை. அப்போ தலையும் சரீரமாகிய அவருடைய சபையும் இணைந்ததுதான் கிறிஸ்து. ஆகையால் அவருக்கு இயேசு கிறிஸ்து அவர் தலையாயிருக்கிறார் சபைக்கு, சபை அவருடைய சரீரமாயிருக்கிறது என்று பல வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த தலைக்கும் சரீரத்துக்கும் இருக்கிற உறவை நீங்க புரிந்து கொண்டா மாத்திரம்தான் நீங்க இந்த சத்தியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த 1,44,000 பேர் என்பதை அது என்ன கணக்கு நாம் பார்க்க போகும். அப்ப முதலாவது நம்ம பார்க்கிறேன்னு சொன்னா நமக்கு தெரியும் தேவன் ஆபிரகாமுக்கு அங்கே கற்பனைகள் அதையெல்லாம் ஆபிரகாமோடு பேசுகிறார், எழுதி கொடுக்கவில்லை. அதன் நிமித்தம் ஆபிரகாம் அங்கே பலிகள் செலுத்தி எரிபலியாய் ஈசாக்கை கொண்டு வந்து அங்கே எரிபலியாய் செலுத்துவதற்கு அவன் அங்கே ஈசாக்கை படைத்ததையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இதையெல்லாம் தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் செய்கிறது இல்லை. எப்படி குமாரனை எங்களுக்காக பலி கொடுக்கும்படியாக, எப்படி ஈசாக்கு அந்த விறகுகளை சுமந்து கொண்டு போனது போல தன் குமாரனை அந்த அந்த சிலுவையை சுமந்து நமக்காக அந்த மலைக்கு, இங்கே ஈசாக்கு மலைக்குத்தான் ஏறி போகிறான் தகப்பனோடு. அங்கே இயேசு கிறிஸ்துவையும் சிலுவைக்கு வழிநடத்தி கொண்டு போனது பிதாவாகிய தேவனே, ஆவியானவரே அவரை வனாந்தரத்துக்கு நடத்தி கொண்டு போனது போல. அப்போ தேவன் இதெல்லாம் சும்மா ஒரு நோக்கம் இல்லாம செய்கிறது இல்லை. தேவன் ஆதியிலே அவருடைய கிரியைகளுக்கெல்லாம் அடையாளமாய் தன் குமாரனை வைத்து காரியங்கள் செய்தபடியினால் இப்போ நாம் ஆரம்பத்தில் இருந்து இந்த வாக்கு தத்தங்களை முதல் நாம் நன்றாய் புரிந்து கொள்ள. வாக்கு தத்தங்கள் எப்படி அங்கே இருந்து நமக்கு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த காலக்கணக்கை நாம் புரிந்து கொள்வோம். புரிந்து கொள்ள வேண்டாம், நமக்கு இந்த சத்தியம் இலகுவாய் புரிந்துவிடும். அப்போ நாம் முதலாவதாக ஆதியாகமம் 22வது அதிகாரம் பழைய ஏற்பாடு, அங்கிருந்துதான் தேவன் தொடங்குகிறார். ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனை பிரித்தெடுத்து, நம்மை பிரித்தெடுத்தது போல அங்கே ஒரு மனிதனை பிரித்தெடுக்கிறார். ஒரு பொல்லாத
தேசத்துல இருந்து, விக்கிரகங்கள் நிறைந்த தேசத்துல இருந்து ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து, அந்த மனிதன் கேட்காமல் அவனுக்கு தேவன் யார் என்று அறிவதற்கு முன்பாக, மெய்தேவன் யார் என்று அவன் சரியாய் புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவனை நம்பி தேவன் சொல்லுகிற காரியம்தான் என்ன? 17-18 வாசிங்க. 22வது அதிகாரம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியோர் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். மிகவும் ஒரு பெரிதான ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்குள்ளே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் ரெண்டு வித்தியாசமான காரியங்களை கொண்டு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அது அங்கே அழகாக எழுதப்பட்டது. ஒன்று, அவர் சொல்லுகிறார், நீ கடற்கரை மணலை போல இருப்பாய். அப்ப கடற்கரை மணல் பூமிக்குரியது. அடுத்த ஆசீர்வாதம் நேராய் உன்னதத்தை காட்டி சொல்லுகிறார், நீ வானத்தின் நட்சத்திரங்களை போல இருப்பாய். அப்போ தேவன் கொடுத்தது ரெண்டு வாக்குத்தத்தங்கள் சொல்லி போட்டு தேவன் சொல்லுகிறார், சத்துருக்களின் வாசலை, நண்பர்களே கொடுங்க, சத்துருக்களின் வாசலை அவர்கள் சுதந்தரிப்பார்கள். அப்போ உன் சந்ததிக்குள்ளே சகல சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப இந்த ரெண்டு ஆசீர்வாதத்துக்குள்ள இன்னும் ரெண்டை கொண்டு வந்து தேவன் காண்பிக்கிறார். அப்போ இவ்வளவு நடக்கணும் என்றால் ஒரு காரியம் நடக்கணும். அந்த காரியம் நடந்து வந்தால்தான் நமக்கு தெரியும் தேவனுடைய அநாதி, அதாவது 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக கணக்கு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இல்லை என்று சொன்னால் நாம் வாசிச்சது கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்கள் போல ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொன்னா அந்த ஆசீர்வாதத்துடைய தன்மை நீங்க புரிந்து கொண்டால் நீங்க ஞானமாய் கேட்க வலிக்கிடுவீங்க. எது உகந்தது என்பதை அறிந்து கேட்க வலிக்கிடுவீங்க. ஆனா நாம் அப்படி கேட்கறதில்லை. அதான் சொல்றேன், நியாயப்பிரமாணத்தின் போதகர்கள் நியாயப்பிரமாணத்தை போதித்து ஜனங்களை வழி தப்பி போக பண்ணுகிறார். ஆனால் தேவனோ தம்முடைய சிறு மந்தைக்கு, தன்னுடைய சிறு கூட்டத்துக்கு, தன்னுடைய சிறிய மனவாட்டிக்கு அருமையாய் கற்றுக் கொடுக்கிறார். எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே மாற்றும். அப்போ இங்கே ஆசீர்வாதம் பிரிக்கப்படுகிறது. ஈசாக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன, அதை நாம் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் எப்படி பிரிக்கப்படும். தேவனே சொல்லுகிறார். ஆதியாகமம் 26:5 எடுங்க. இப்போ ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க பாருங்க. 5வது தகப்பன் நிமித்தம் ஆபிரகாம் நிமித்தம் என்று 4வது வசனத்திலே சொல்லி 5 வாசிங்க. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். வானத்தின் நட்சத்திரங்களுக்குரிய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு போகிறது. நாம் ஈசாக்கின் சந்ததி. வேதம் அதை சொல்லுகிறது. ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம். அப்ப அந்த சந்ததி தான் வாசல்களை சுதந்தரிக்க முடியும். அந்த சந்ததி தான் தேசங்களை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ இது உன்னதமான ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் தான் ஈசாக்கு. ஈசாக்குக்கு சொல்லல, உன்னை கடற்கரை மணலை போல ஆபிரகாமுக்கு சொல்லுகிறான், தகப்பனுக்கு சொல்லுகிறான். இப்போ தகப்பனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்றை ஈசாக்குக்கு சொல்லுகிறான் என்று அவருடைய அநாதி தீர்மானத்திலே வைத்திருக்கிற திட்டம் வித்தியாசம். அதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு இலகு, கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பது இலகு. அது நமக்கு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட வேண்டாத வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள் சொல்லி என்னவெல்லாம் சொல்லி ஜனங்களை வழிவிலகி பண்ண போகிற போதகர்களுக்கு பின்பாய் தீர்க்கதரிசிகளுக்கு நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வேதமே வெளிச்சம், அதுவே சத்தியம். அதுல நீங்க இரவும் பகலும் தியானமாயிருந்தா கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். இப்போ ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் நமக்கு தெரியும், ஏசாவும் யாக்கோபும். இப்போ இங்க இருந்து அந்த ஆசீர்வாதம் அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு விட்டபடியினால் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டது யாரு? யாக்கோபு. அது நீதி, அது நீதியான ஆசீர்வாதத்தை தான் அவன் பெற்றுக்கொள்ள. அவன் ஏமாற்று பெற்றுக்கொள்ளவில்லை.
தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணின ஏசாதான் ஏமாற்ற பார்த்தான். ஆனா அங்கே யாக்கோபு ஏமாற்ற பார்க்கவில்லை. ஏன்னா இவனுக்கு தெரியும் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நான் விட்டு விட்டேன் இந்த கூலுக்கு என்று சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனா அவனுடைய தகப்பன் அனுப்புகிறான். இவன் உடனே போறான், ஆசீர்வதிக்க போறான். என்ன ஆசீர்வாதத்தை தகப்பனால கொடுக்க முடியும்? சேஷ்ட புத்திர பாகத்துக்குரியது. இவன் ஏற்கனவே அதை வித்து போட்டான். அப்ப அவன் அதை பெற்றுக்கொண்டாத அநீதி. ஆகவேதான் அந்த இடத்துல ரெபெக்காளை கர்த்தர் அனுப்பி அங்கே யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். அப்போ யாக்கோபு எத்தனை அல்ல, யாக்கோபு ஏசாவை ஏமாற்றவும் இல்லை. ஏண்டா ஏசாவை அசட்டை பண்ணினபடியா யாக்கோபு அதை பெற்றுக் கொள்கிறான் என்று அவனுக்கு தெரியும். அதனுடைய இது இப்போ யாக்கோபை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஆதியாகமம் 28 3 4 வாசிங்க. 34வது பக்கம். சர்வவல்லமையுள்ள தேவன் நீ ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. ஆமென். இங்க என்ன சொல்லுகிறார்? நீ பல ஜனக்கூட்டமாய் பெருகுவாய். ஜனக்கூட்டமாய் எங்க பெருகுவாய்? பூமியில பெருகுவாய். அப்போ இங்கே யாக்கோபுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் கடற்கரை மணலை போல. இப்ப இங்க இருந்துதான் தேவன் அங்க கொண்டு போக. அப்போ தேவன் அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் கடற்கரை மணலை போல. ஆகவேதான் அங்கே ரெண்டாக ஆசீர்வாதம் பிரிகிறது. இந்த ரெண்டா பிரிக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே ஒன்றை அவர் முன்னோக்கமாய் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்காக வைக்கிறார். பின்பாய் கற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு விளங்கும். இப்போ ஒரு ஆசீர்வாதத்தை தாம் தெரிந்து கொண்ட ஜனக்கூட்டத்துக்கு கொடுக்கிறார். அது கடற்கரை மணலை போல. ஆகவேதான் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தால், மாமிசத்துக்குரிய வழிகாட்டுதலை கொடுத்தால், நமக்கோ புதிய உடன்படிக்கை உன்னதத்துக்குரிய அந்த வானத்து நட்சத்திரங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ நாம் பார்க்க போகிறோம். அப்போ அதிலிருந்து 12 கோத்திரங்கள் நமக்கு தெரியும், மாமிச கோத்திரங்கள். அங்கே யாக்கோபுக்கு 12 புதல்வர்கள். அது அவர்களை கோத்திர பிதாக்கள் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. அது பூமிக்குரிய கோத்திர பிதா. இப்போ இந்த 12 கோத்திர பிதாக்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் சொல்லிக்கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு நன்றாய் விளங்கும். அப்போ ஆதி ஆகமத்தில் இப்போ யாக்கோபை ஆசீர்வதித்திருக்கிறார். கடற்கரை மலை பல ஜாதியாய் பெருகுவார், மணலை போல பெருகுவார். அப்படித்தான் அவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ அடுத்தது அவர் வானத்தின் நட்சத்திரத்தை போல என்று ஈசாக்குக்கு சொல்லுகிறார். இப்போ யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே 48 முதலாவது அதிகாரத்தை எடுங்க. இப்போ இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நமக்கு 2 பேர் வருகிறார். 48 எடுங்க. முதலாவது வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரனாகிய மனாசேயையும் எப்பிராயீமையும் தன்னோடு கூட கொண்டு போனான். 4:5 வாசிங்க. நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். தேசத்தை நன்றாக தேசத்தை நித்திய சுதந்திரமாய் கொடுப்பேன் என்றால் பூமிக்குரிய அந்த கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதத்தை மீண்டும் யாக்கோபு பேசுகிறார். அடுத்த வாசிங்க சொல்லுங்க. என்னோட சொன்னார், நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயீமும் மனாசேயும் என்னுடையவர்கள். ஆமென். இப்போ எப்பிராயீமையும் மனாசேயையும் உள்வாங்கிக் கொள்கிறார். எதுக்கு? இந்த 12 கோத்திரங்களுக்குள்ளாக ரூபன் சிமியோனோட முதல் 2 பிள்ளைகளுக்கு போல இவர்கள் என்று சொல்லி எப்பிராயீமையும் மனாசேயும் தன்னுடையவர்கள் என்று சொல்லி அங்கே யோசேப்பு இடத்தில் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இதற்கு பின்பாக உனக்கு குமாரர் குமாரத்தை பிறந்த அது உன்னுடையவர்கள். அப்போ எதற்காக இங்கே மனாசேயும் எப்பிராயீமும் உள்ளவர்கள் எல்லாம் பார்க்கணும். இப்ப மனாசே எப்பிராயீம் வந்துட்டான். அப்போ நீங்க ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட அந்த 30வது அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய பதவுக்குள்ள மனாசே எப்பிராயீமும் இல்லை.
அங்கே முதல் 12 அப்படியே வருவாங்க. தான், அந்த காத், ஆசேர், செபுலோன், அந்த 12 கோத்திர அந்த அட்டவணை தான் அங்கே இருக்கு. ஆனா இந்த அட்டவணை ஆதியாகமம் 48 மாறுது. மாறி அங்கே 2 பேர் உள்ள வாராங்க. அப்போ 2 பேர் உள்ள வந்தபடியினால தேவன் அட்டவணையை மாற்றுகிறார். அப்போ இந்த 2 குமாரனும் பிறந்தது அவனுக்கு அடிமைத்தன தேசத்திலே, அந்த தேசத்து பெண்ணிடத்திலே பிறந்த குமாரர்கள். இப்போ இவர்களை அங்கே யாக்கோபு தனக்கு சுதந்திரமா, அதாவது முதலாவது கடற்கரை மணலை போலங்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே உட்படுத்துகிறார். இப்போ இவங்க அங்க வந்துட்டாங்க. அப்ப இவங்க வந்தா யாராவது போக, அப்போ போக யோசேப்புக்கு பதிலாக 2 குமாரனை கொண்டு வந்து, அப்ப அந்த 2 குமாரனும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அது யோசேப்பின் கோத்திரம் தான் ஆசீர்வதிக்கப்படுது. அப்போ இதே நீங்க வெளிப்படுத்தினதுல பாப்பீங்க என்று சொன்னா தான் கோத்திரம் இல்லை. ஆனா 30வது தான் கோத்திரம் இருக்கு. 49 தான் கோத்திரத்தை யாக்கோபு எச்சரிக்கிறார். அப்போ இந்த வெளிப்படுத்த பின்பாக நான் எல்லாத்தையும் பார்க்க போறோம். நான் உங்களை சொல்லிட்டு நான் வசனங்களை வாசிக்கிறேன். அப்போ அந்த தான் கோத்திரம் இல்லை. அப்போ ஏன் தான் கோத்திரத்தை தேவன் நீக்கினார்? இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த சம்பவங்களுக்கு ஒப்பான சம்பவங்களை நான் உங்களுக்கு பின்பாய் வேத வார்த்தைகளை காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ தான் கோத்திரம் நீக்கப்பட்டாயிற்று. வெளிப்படுத்தினதே தான் இல்லை. அந்த தானுடைய இடத்துக்கு மனாசே வந்துட்டான். எப்ராயிமும் இல்லை, மனாசே வந்துட்டான். இப்போ அங்கே இந்த இதை ஏன் தேவன் தானை விளக்குகிறார் என்று சொன்னா, உங்களுக்கு தெரியும் ராஜாக்கள் புத்தகத்தில் இந்த தான் கோத்திரத்துக்கு அவங்க சுதந்திரத்தை கொடுக்கிறாங்க. அந்த கொடுக்கப்பட்ட சுதந்திரத்திலே அவங்களுக்கு அது போதாது, எங்களுக்கு இந்த இடம் காணாது, இது அந்த உலக ஆசை, இது காணாது என்று சொல்லி அங்கே யாரிடத்திலும் கேட்காம, தேவனிடத்திலும் கேட்காம 600 பேர் புறப்பட்டு போறாங்க. அப்போ அந்த மீகா என்கிற மனிதன் ஒரு வீட்டில வெள்ளி சுரூபத்தை ஏற்படுத்தி அதற்கு ஒரு ஈழனை ஆசாரியன லேவியனை ஏற்படுத்தி அவன் வீட்டுக்குள்ள வைத்து அதை பிரதிஷ்டை பண்ணி அதற்கு ஒரு ஈனமான ஆசாரியனை லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டு அவன் அதை ஆராதித்து வருகிறான். இவங்க போறாங்க. போற வழியில அந்த வீட்டு வழியா போக்குல இவங்க என்ன செய்யறாங்க, அங்க ஒரு லேவியனை கண்டுட்டு அந்த லேவியன் கேட்கிறாங்க, நாங்க போற காரியம் வாய்க்குமா? போக வாய்க்கும். இவங்க போய் அப்படியெல்லாம் பார்த்துட்டு அந்த யுத்தம் பண்ணி அந்த பட்டணத்தை ஜெயமா பெற்றுக்கொண்டு திரும்பி வர்ற வழியில அவன் சொல்றான், இந்த லேவியனையும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு வா. அப்போ மீகா பின்னுக்கு போகும்போது அவன் சொல்லுறான், நீ வராத என்றா எல்லாரும் கோபக்காரனை வெட்டி போடுவாங்க, நீ போ என்று சொல்லி அந்த லேவியனை, அந்த ஈனனாய் தேவன் பிரதிஷ்டை பண்ணாத ஒரு மனிதனையும் மனிதன் உண்டாக்கி வீட்டுக்குள்ளே வைத்து ஆராதித்த அந்த விக்கிரகங்களை தான் தனக்கென்று கொண்டு அதால பின்பாக அங்கே 2 கண்டுக்குட்டிகள் உருவாக்கப்பட்டு ஒன்று பேர்சபாலின் தானிலும் வைக்கப்பட்ட தான் விக்கிரகத்துக்கு தன்னை விற்று போட்டவன், விக்கிரகத்துக்கு இதயத்துக்குள்ள விக்கிரகத்தை கொண்டு வந்தான். அப்போ சாத்தானை உள்ள கொண்டு வந்துட்டான். ஆகவேதான் நீங்க பாருங்க 49:17 எடுத்து வாசிங்க. ஏன் யாக்கோபு அப்படி சொல்லுகிறார்? ஆதியாகமம் 49:17 வாசிங்க. தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் மல்லாந்து விழுந்தபடியால் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற மீனை போலவும் இருப்பார். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஆமென். இப்போ இங்கே ரட்சிப்பை பேசுகிறார். தானை குறித்து விரியன், பாம்பு, சர்ப்பம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து நீங்க விரியன் பாம்பு என்று சொல்லுங்க, உங்களுக்குள்ள நீங்க அசுத்தமானதை வைத்திருக்கீங்க, அதான் சொன்னதுக்கு அர்த்தம். அப்போ தான் தனக்குள்ள கொண்டு வந்துட்டான். தனக்குள்ள தன் இதயத்துக்குள்ள தேவன் இருக்க வேண்டிய ஸ்தானம் தான். தேவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்துக்குள்ள நீங்க எதை கொண்டு வந்து வைத்தாலும் அது விக்கிரகாராதனை. உங்களை தான் கோத்திரத்தை போல கடைசி நிமிடத்தில் ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணிடும். மிகவும் கவனமா இருக்கணும் நீங்க. அப்போ இங்க ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல
சொல்லப்பட்ட இந்த அட்டவணையை தேவன் வெளி 7 வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் வாங்க, அப்படியே கடைசி புத்தகம் 7க்கு வாங்க, 7ஆம் அதிகாரம். நாலாவது வசனத்தை வாசிங்க, 4ல வாசிங்க, 4ல வாசிங்க. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டு இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இங்கே மீண்டுமாய் சொல்லுகிறார், இஸ்ரவேல் கோத்திரத்தில், நாளை கொடுங்க, இஸ்ரவேல் கோத்திரத்தில் அங்கே முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். இப்போ அந்த அட்டவணையை வாசி கொண்டு வாங்க. அப்படி 5ல இருந்து 8 வரை வாசிங்க. பேர்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க, வாசிங்க. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. எப்ராயிம் இல்ல, தானும் இல்ல. எப்ராயிம் சமாரியா எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, விக்கிரக தோப்பால் நிறைத்த ஒரு இடம். 42 ராஜாக்கள் யூதாவிலும் இஸ்ரவேலிலும் இருந்தாங்க. இதுல பொல்லாத ராஜாக்கள் இஸ்ரவேலின் ராஜா. அங்கே யெரொபெயாம் உண்டாக்கின அந்த கண்டுக்குட்டி, அதுதான் தான்ல இருந்த கண்டுக்குட்டி, விக்கிரகத்தை பின்பற்றிய சோரம் போனான். அதிலே சிலரை கொண்டு வந்து அமர்ச்சி அங்கே கொண்டு வருகிறான். அங்கே அவனும் அதை இதன்றான். ஆனாலும் அவன் அப்படிப்பட்ட ராஜாக்கள் எல்லாம் அவருடைய காரியங்கள் வாய்க்கவில்லை. ஆனால் யூதாவில் இருந்தார்கள் சில ராஜாக்கள், அவங்க அதுக்குள்ள போக. அப்போ இங்கே சொல்லப்பட்டது நமக்கு நன்றாய் தெரியுது, தான் வெளியில. தான் வெளியில, தான் வெளியில போறதுக்கு காரணம் என்ன? அவன் ஒரு கோத்திரத்துக்கு விக்கிரகத்தை தெரிந்து கொண்டு அதை தனக்குள்ள நாட்டினான். அதை செய்தபடியால தேவன் அதை கடைசி நாள் அப்படியே தான் கோத்திரத்தை விளக்குகிறார், நன்றாக விளங்குகிறது. ஆகவேதான் தான் கோத்திரம் இங்கே இல்லை. தேவன் எதை செய்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். நாம் பார்க்க போகிறோம். இப்போ வெளிப்படுத்தல் 14 ஒன்றை எடுத்து வாசிங்க. இப்போ பாருங்க, திருப்பி ஒரு காரியம் சொல்லப்படுது. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். எத்தனை பேர் திருப்பி இங்க சொல்லுகிறார்? இப்ப இவங்க எங்க நிக்கிறாங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவரோட சியோன் மலையில நிக்கிறார். சும்மா சாதாரண மலையில. சியோன் அவங்க சபைக்கு அடையாளம். தேவன் சபையில் எழுந்தருளுகிறார், சியோனில் தேவன் எழுந்தருளுகிறார். இப்ப இங்க ஒரு 1,44,000 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது என்ன கணக்கு? அப்போ கிறிஸ்துவுடைய கணக்கு என்ன? அங்கே இஸ்ரவேல் கோத்திரம், இங்கே இன்னொரு 1,44,000. என்ன வித்தியாசத்தை தேவன் சொல்ல விரும்புகிறார்? நீங்க இதுல வாசிச்சு பாருங்க, 4வது வசனத்தை வாசிங்க. இந்த 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 1,44,000 பேரை பற்றி எழுதப்பட்டதை வாசிங்க. இஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். யாருக்காக? ஆட்டுக்குட்டியானவருக்காக மீட்கப்பட்ட விலகிக் கொள்ளுங்க. ஆட்டுக்குட்டியானவருக்கு இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க மிகவும் கூர்மையா பார்த்தா தான் உங்களுக்கு காரியம் விளங்கும். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரால் மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவருக்கு என்று மீட்கப்பட்டவர்கள். இப்போ 17, 14 வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். யார் அழைக்கப்பட்டவர்கள்? யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? யாரை உண்மையுள்ளவர்களாக
கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளே அழைக்கப்பட்ட என்னையும் உங்களை. அப்போ இங்கே மாறுது காரியம். இப்போ வானத்து நட்சத்திரமும் கடற்கரை மணலும் ஆசீர்வாதம் பிரியுது. ஆனா இந்த ஆசீர்வாதம் பிரிந்திருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அதை நான் எனக்கு எப்படி தேவன் நினைத்துக்க நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ இங்க பிரியுது ஆசீர்வாதம். ஆனா தேவனுக்கு அதுக்கு அர்த்தமா தேவன் அப்படியே எல்லாத்தையும் விட்டுறாரு இல்ல. தேவனுடைய கணக்கு நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்குது, இந்த மீட்கப்பட்டவர்கள் கற்புள்ளவர்கள். அப்போ இங்க பவுலோடத்திலே சொல்லுகிறார், உங்களை கற்புள்ள கன்னிகைகளாய் கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு கொடுக்கும்படியாய் நான் மிகவும் பாரப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதா இருக்கிறது, அவைகளின் பின்னே செல்லும். அப்போ ஆட்டுக்குட்டியாருடைய ஆடுகள். அடுத்து முதற் பலன் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் முதற் பலன் சபை. என்ற கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் பெந்தெக்கோஸ்து நாளிலே சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ சபை என்னது? அவருடைய மனவாட்டி, அவருடைய முதற் பலன். அதான் சொன்னேன், கிறிஸ்துவும் சரீரமும் இணைந்திருக்கணும், பிரிந்திருக்க கூடாது. அப்போ அது முதல் பலன். இப்போ இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் கொஞ்சம் காண்பிக்கும்படியாக மத்தேயு 19:28 வாசிங்க. சில வசனங்களை பார்த்தா உங்களுக்கு இலகுவாய் விளங்கும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்த்தா நமக்கு நலமாக. மத்தேயு 19:28 வாசிங்க. ஆண்டவரே சொல்லுகிறார், அதற்கு இயேசு, மரித்தவர்களின் காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாகிய 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இப்ப பூமிக்குரிய ஜனத்துக்கு மேலாக நட்சத்திரங்களைப் போல ஆவிக்குரியவர்களை உயர்த்துகிறார் ஆண்டவர். தம் வாயினாலே அதை காண்பிக்கிறார். இங்கே 12 அப்போஸ்தலர்கள், அங்கே 12 கோத்திர பிதாக்கள். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த கணக்கை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், வடிவா விளங்கிக் கொள்ளணும். ஆகவே நான் சொல்லுகிறேன். இப்போ இதே திருப்பி லூக்காவில 22 அதிகாரம் 28-30 வரைக்கும் வாசிங்க. இந்த கனெக்ஷனை நீங்க புரிஞ்சுக்கொண்டா லேசா புரிஞ்சு கொள்வீங்க. லூக்கா 22:28 இருந்து இதே மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். 22 அதிகாரம் லூக்கா 119 பக்கம் 28-30. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஆமென். இப்போ ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர். யாருக்கு வாக்கு பண்ணுகிறார்? சீசர்களை பார்த்து, ஆவிக்குரிய 12 பிரதான அப்போஸ்தலரை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். அங்கே யாக்கோபு ஊடாக அந்த 12 கோத்திர பிதாக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. இங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக இங்கே 12 அப்போஸ்தலருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. இப்போ 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2-3 வாசிங்க. அப்போ இந்த சம்பந்தத்தை நாம் முதல்ல புரிஞ்சு கொள்றதுக்கு பவுலை கொண்டு தேவன் அழகான விளக்கத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவினுடைய முன்னறிவிப்பு எப்படிப்பட்டது என்பதை பவுலூடாக ஆவியானவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2-3 வாசிங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயத்தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவளை நீங்கள் தீர்த்துக் கொள்ள கூடாது இருக்கிறது. எப்படி? மாமிச சந்ததியால தங்களுடைய ஜீவனுக்குரியவைகளை தீர்த்துக் கொள்ள முடியல. இப்போ ஆவிக்குரிய சந்ததியாய் அழைக்கப்பட்ட என்னையும் உங்களையும் பார்த்து பவுல் ஆவியானவர் அழைப்புகள் விடுகிறார். என உங்களை நம்பி தேவன் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் சபையை. நீங்க சாதாரணமாய் நீங்க இருக்கிறபடியால்தான் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற அந்த உன்னதமான அந்த மகிமையை புரிந்து கொள்ள முடியல. அதுதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய
வழி தப்பி போற, பின்மாற்றத்துல போற எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். நம்முடைய மாமிசத்துக்கு ஏற்ற தேடி தேடி நாம் அப்படியே அதுக்குள்ள போயிட்டு அதைத்தான் வழக்கா கொண்டு வருகிறோம், அதைத்தான் நம்ம பேசுகிறோம். ஆனா தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியம் வித்தியாசம். அதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த 12 கோத்திரமும் மாமிச கோத்திரம், அது பழைய ஏற்பாடு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, பழைய ஏற்பாடு. ஆனா இங்கால இந்த 12 புதிய ஏற்பாட்டு காலம். இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டாம். வெளிப்படுத்தின வெளி 21 இப்போ தேவன் இணைத்து காண்பிக்கிறார். பின்பாய் நான் அதை மீண்டும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் விளங்கப்படுத்துகிறேன். 21 வாங்க, வெளி 21 பாருங்க. ஆண்டவருடைய தீர்மானங்கள் ஒரு நாளும் 10ஐயும் 11ஐயும் வாசிங்க. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியை கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தார். அதன் பிரகாசம் மிகவும் விளங்கியிருந்த ரத்தினக்கல்லை போலவும் பளிங்கினால் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. ஆமென். இங்கே தன்னுடைய சீசனுக்கு ஒரு நகரத்தை காண்பிக்கிறார், பரம ஜெருசலேமை காண்பிக்கிறார். அப்போ இந்த நகரத்தின் கணக்கு என்ன? ஏன் தேவன் அதை பரம ஜெருசலேம் என்று சொல்லி தன்னுடைய ஆவிக்குரிய ரீதியில் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனுக்கு காண்பிக்க வேண்டும்? மாமிசம் அதை புரிந்து கொள்ள முடியாது. பவுல் சொல்லுகிறார், மாமிசம் ஒன்றையும் புரிந்து கொள்ளார். நீங்க ஆவியினால காரியங்களை தேடி பார்க்கணும். அதற்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். நம்ம மாமிசத்தை வைத்து வேதத்தை படித்தா நமக்கு மாமிசம் தான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. அப்பதான் நம்ம செழிப்பு, அப்பதான் நம்ம ஆசீர்வாதம், அப்பதான் இப்படி அப்படி என்ன நடத்துவாங்க. பவுல் சொல்ல இதையெல்லாம் விட்டு பூர்ணராக நீங்க கடந்து போகணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பூர்ணத்துவம் வைக்கப்பட்டு இருக்குது. அதனுடைய முடிவு இங்கே வெளியிலே அழகாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான காரியங்களை எழுதி வைத்திருக்க. அந்த நகரம் சாதாரணமானது அல்ல. வஜ்ரக்கல்லை போல, வஜ்ரக்கல்லுடைய நீதி, வஜ்ரக்கல்லுடைய நீதி கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நகரத்திலே இப்போ பாருங்க 14வது வசனத்திலே என்ன எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர்? நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. ஹalleluya. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. ஆமென். இப்போ நகரத்தின் அஸ்திபாரம் தான் என்ன? அப்போஸ்தலர் 12 பேருடைய நாமம். அதற்கு தலைக்கல் கிறிஸ்து, அதான் தலை. அந்த தலையில இருந்து 12 அஸ்திபார கல்லுகள் அப்போஸ்தலர்கள். வானத்து நட்சத்திரம், அதான் யோவானுக்கு காண்பிக்கிறார். வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஈசாக்குக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், யாக்கோபுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை காண்பிக்க இல்லை. ஆகவே சொன்னார், ஈசாக்குக்குள்ள அந்த சந்ததி நீங்க. இப்ப இந்த 1,44,000 நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ நமக்கு தெரியும். இப்போ இதை உங்களுக்கு நான் திருப்பி பிரித்து காண்பிக்கிறேன். முதலாவது, யாக்கோபுக்கு கடற்கரை மணலை போல இருப்பாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அதிலிருந்து 12 கோத்திரங்கள் வருகிறது. 12 கோத்திரம் வந்து பின்பாய் அவர்கள் இஸ்ரவேல் என்கிற நாடாக மாறுகிறார்கள். அது பூமியிலே இருக்கிறது, பூமிக்குரிய நாடு. அவர் அங்கே சொல்லவில்லை இஸ்ரவேல் என்று சொல்லவில்லை. ஜெருசலேம் சியோனிலே, தாவீது ஜெருசலேம் சியோன், சியோனிலே தான் ஆட்டுக்குட்டியானவர் வரப்போகிறார். அங்கே ஜெருசலேமிலே வந்துதான் அவர் அரசாள போகிறார். ஆகவே இங்கே இந்த ஆசீர்வாதத்தை புரிஞ்சு, இது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது கடற்கரை மணலத்தனையான ஆசீர்வாதம். இன்னைக்கு இதை சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க, தப்பில்லை. ஆனா அதோட நிப்பாட்டிடக்கூடாது. அடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு கொடுக்கிறார், இயேசுவுக்குள்ளாக. ஈசாக்கு இயேசுவுக்கு முன்னடையாளமானவன். வானத்து நட்சத்திரம், அந்த வானத்து நட்சத்திரத்தில் இருந்து வந்த 12 தான் 12 அப்போஸ்தலர். கிறிஸ்து தெரிந்து கொண்ட 12. ஏன் 12 தெரிந்து கொள்ளணும்? ஆண்டவர் 24 தெரிந்து கொண்டிருக்கலாம், 10 தெரிந்து கொண்டிருக்கலாம். ஏன் ஐயா 12 சரியாக தெரிந்து கொள்கிறார்? அவருடைய கணக்கு, அவருடைய திட்டம். இதை சபை புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த 12 அப்போஸ்தலர், இவங்க ஆவிக்குரிய வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம். இவங்க சத்துருக்களின் மேடுகளை, தேசங்களை ஆசீர்வதிக்கலாம். நமக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்க யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறோம் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க உங்கள் சத்துருக்களின் மேடுகளை
மிதிப்பீங்க, இச்சையாக பேசுகிற சத்துரு மேடுகளா என்னுடைய ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம் அது மிதிக்கும் என்று நம்மை குறித்து சொல்லி இருக்கிறார். என்ன ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று அடையாளப்படுத்தி சொல்லி இருக்கிறார். அப்போ இங்கே 12 அப்போஸ்தலர் அஸ்திவாரமாய் வந்துட்டாங்க. 18வது வசனத்தை வாசிங்க. அதே இதுல 18. அதின் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய். ஆமென். அது சுத்த பொன். ஆவிக்குரியவன் சுத்த பொன். அவன் பொன்னா விளங்கின பிறகு அவனுக்குரிய ஜீவ கிரீடத்தை நான் கொடுப்பேன். இது அங்கே யாக்கோவுக்கு கடற்கரை மணலத்தனையான சந்ததிக்கு சொல்ல இல்லை. ஆசீர்வாதம் நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஆனா கொடுக்கப்பட்டது ஆபிரகாமுக்குள்ளதான். ஆனா பிரிக்கப்பட்டது தேவனே அதை நோக்கமாய் பிரிக்கிறார். நன்றாய் விளங்கிக் கொண்டு இப்போ இஷ்டவேலரிடத்தை ஆக்கிரமித்தார், அந்த இடத்தை திருப்பி பறிச்சு கொண்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க ஒரு பிள்ளைய கிறிஸ்துக்குள்ள நடத்திட்டீங்க என்று சொன்னா கிறிஸ்து அவனுக்கு அந்த மகளுக்கு அவர் பரிகாரம். நீங்க சத்துருவின் வாசலை விதித்து கொண்டு வாருங்க ஆத்துமாவை. அவன் சொன்ன ஆத்துமாவை பிடிக்கிறதா எங்களை மாற்றுவேன் என்று அழைத்த கருத்து. அப்போ இதைத்தான் சற்று விளங்கிக் கொள்ளும்படி 1 கொரிந்தியர் 3:11 எடுங்க. இங்கே பவுல் அதை 2 விதமாய் பேசி காண்பிக்கிறார். அதை கொஞ்சம் பார்த்து வருவோம். பவுலுடாய் தேவன் நமக்கு எல்லாத்தையும் அதான் சொல்ற ரகசியத்தை விளங்கப்படுத்துகிற ஞானம் பவுலுக்குள்ள இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11 வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. அப்போ அஸ்திவாரம் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு அஸ்திவாரம் அப்போஸ்தலர் அதை நமக்கு தெளிவுபடுத்திட்டார் வசனத்தினுடைய. வாசிங்க அடுத்தது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வழியாகும். நாளானது அதை விளங்கப்படும். ஆமென். இங்கே 2 அவன் என்று சொல்லவில்லை, ஒருமை பேசவில்லை. அப்போ ஒரு குரூப் எப்படி கட்ட போகுது என்று சொன்னா அங்கே பொன்னால கட்ட போகுது. நமக்கு தெரியும் அவருடைய வார்த்தை வெள்ளி, அவருடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது. பொன் அவருடைய விசுவாசம், நம்முடைய பரிசுத்தம். நீங்க பணத்தை போட்டுக் கொள்ளலாம். இன்னொன்று கட்டப்படும். எப்படி கட்டு? இன்னொரு எப்படி கட்டுறாங்க? கல்லு, வைக்கோல். வைக்கோல் ஆன சொன்ன எரிஞ்சு போகும். நல்லா விளையாடி கொள்ளுங்க. கல் என்னோட இதயத்தை கல்லு மாதிரி வைக்காது, அது பிரயோசனம் இல்லை. அப்ப நீ கட் அதான் போல சொன்னேன். நான் அதுல நான் நல்ல சிப்பாசாரி போல ஒரு அஸ்திவாரம் இருக்கு. அவருக்கு தெரியும் 3ஆம் பாகம் வரை போன மனிதன், அவருக்கு தெரியும். அதுல கட்டுன்றான், அதுல நம்ம கட்டணும். இப்ப விளங்குதா ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? பவுலை கொண்டு ஆவியானவர் ஏன் பவுல் சொல்லுகிறார் உன்னதமானதை தேடுங்க, பூமிக்கு அடுத்தது என்று. என்ற யாக்கோபின் வம்சம் பூமிக்கு அடுத்ததையும் தேடி இன்று வரைக்கும் அதிலே இருக்கிறார். ஆனா கிறிஸ்துவின் வம்சம் ஈசாக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட நானும் நீங்களும் அதையெல்லாம் மிதிப்போம், அதையெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு அதிகாரம் கூட. ஆயிரம் சொன்ன கவலைப்படாது, இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ராஜ்யத்தை நீதியை தேடுங்க என்று நம்ம ஆண்டவர் நமக்காய் சிலுவையில மறித்த கர்த்தர். சாதாரணத்துக்கு காரியத்துக்காக மறிக்கிற பிள்ளைகளே பாருங்க, இவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் நம்முடைய ஆண்டவரை கொண்டிருக்கிறோம். அப்போ அதுல எபேசியர் 2:20 வாசிங்க. முடிக்க போறோம் 10 நிமிஷம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எங்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே முளைக்கல்லாய் இருக்கிறார். ஆமென். நான் நீங்கள் எதில கட்டப்பட்டு கொண்டு வரோம் ஐயா? கடற்கரை மணலத்திலேயான சந்ததி கோத்திர பிதாக்களுடைய அந்த அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டு வாரமா? அப்போஸ்தலர் கிறிஸ்துவை மூளைக்கல்லாய் தலைக்கல்லாய் வைத்து அதில கட்டப்பட்டு வாரமா? பவுல் தெளிவாய் விடை கொடுத்துட்டார். ஆவி அண்ணமையார் அழகாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ நீங்க கிறிஸ்துவுல அந்த அஸ்திவாரத்துல கட்டப்படுறீங்க. சும்மா ஒரு பண்ணையாக, ஒரு நகரமாக. இதை நீங்க முதல்ல விளங்கிக் கொள்ளுங்க. வேத வசனங்கள், ரகசியங்கள், ஆழங்கள், ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள ஒரு ஆழங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவியானவர் நல்லவரே. அப்போ இப்போ நம்ம ஒரு காரியத்தை பார்க்கணும். என்னன்னா இந்த 1,44,000 பேர் யார்? அதை நம்ம பார்க்கணுமே. அதைத்தானே நம்ம பார்த்து கொண்டு வரோம். ஓகே, அப்போ நாம் திருப்பி வெளி 21 இப்ப அந்த கணக்கை
நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். பின்பாய் வார்த்தை விடாய் பார்க்கலாம். அதை பவுலும் உறுதிப்படுத்தி காண்பிக்கிறார். 17வது வசனத்தை வாசிங்க. 21:17. அவன் அதன் மதிலை அளந்தபோது, கொஞ்சம் மரியா மெதுவா வாசிங்க சிஸ்டர். அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. ஆமென். இந்த கணக்கு 144 முழம், அது தூதனுடைய அளவு. அப்போ அந்த நகரம் எல்லாமே நேர்த்தியாக ஒரே சதுரமாய் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் குறைய இல்லை, எல்லாமே அழகாய் நேர்த்தியாய். அதன் கணக்கு 1,144. அப்போ இது எப்ப இந்த நகரம் இறங்கி வருது என்று சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அந்த அரசாட்சி முடிந்த பிறகுதான் இந்த நகரம் பரம ஜெருசலேம் பூமிக்கு இறங்கி வருது. 1000 × 144 1,44,000. இந்த 1,44,000 பேரும் யாரு? அப்போஸ்தலர்கள் கட்டப்படுகிற நானும் நீங்களும், கிறிஸ்துவுக்கென்று கற்புள்ள கன்னிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நானும் நீங்களும், சியோன்ல இருக்கிற நானும் நீங்களும். விளங்கிட்டு தேவன் எப்படி இணைக்கிறான் இப்போ பார்ப்போம். ரோமர் எடுங்க, 9வது அதிகாரம் 6-7 வாசிங்க. தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஹalleluya. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. ஹalleluya. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அதெப்படி என்றால், வம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். ஹalleluya. அது மாமிசத்தின் சந்ததி, நாம் வாக்குத்தத்தத்தின் சந்ததி. நம் அங்கே அந்த மாமிச சந்ததியோடு அந்த வாக்குத்தத்த சந்ததியை சிலுவையில் அந்த பிரிவினை அகற்றி இரு துரத்தாரையும் அவர் சமாதானம் என்று கொண்டு வந்து நம்மை இணைத்தார். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், காட்டொளிவ மரமாகிய நீ நல்ல ஒளிவ மரத்தோடு இணைக்கப்பட்டபடினால் அங்கே எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு கடந்து வருகிறது. அப்போ அந்த ஆகவேதான் பவுல் சொல்லும்போது உங்களை அல்லாமல் அவர்கள் பூர்ணராகிறது அல்ல என்று எபிரேயர்ல சொல்லுகிறார். அப்போ 1,44,000 பேர் அந்த சீயோன் மலையிலே வந்து நிற்க போகிற அந்த மனவாட்டியாக சபை. அதான் கணக்கு. தெரிந்து கொண்டிருக்கிறார் 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளே, யூதர்களுக்குள்ளே அவர்கள் இருந்தது செபுலோன் கலிலேயா பகுதியிலே, நப்தலி கோத்திரம், செபுலோன், ஒவ்வொரு கோத்திரங்கள் நமக்கு பின்பாய் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், தான் விலகி போனான். அதே போல யூதாஸ், சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நாண்டு கொண்டு சென்றான். அந்த இடத்துக்குத்தான் தேவன் பவுலை கொண்டு வந்து இணைத்தான். புறஜாதிகளாகிய நமக்கு எப்படி மனாசையை கொண்டு வந்து இணைத்தார், பவுலை கொண்டு வந்து இணைச்சிட்டார். நமக்காக நாம் அதுக்குள்ளே வரும்படியாக இந்த நகரத்தின் அஸ்திவார கற்களே இசை வினைப்பாய் கட்டப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நானும் நீங்களும் அவரோடு வரும்படியாக நமக்காய் விலையேறப்பட்ட கர்த்தர் சிலுவையிலே அந்த கோலம் அடைந்து வருகிறார். இந்த சத்தியம் நாம், இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டால் நாம் ஏனோ தானோ என்று ஒரு நாளும் வாழ முடியாது. நாம் ஆவிக்குரிய அப்போஸ்தலர்கள். என்ன ஆண்டவர் உலகம் எங்கும் போங்க, உங்களை அனுப்புகிறேன். அப்போஸ்தலன் அனுப்பப்பட்டவர்கள். நான் நீங்க எல்லாம் அனுப்பப்பட்டவர்கள், இந்த பூமிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய காரியத்தை செய்யணும். அவங்க தான் வருவாங்க. ஆட்டுக்குட்டி ஆனவரோட அந்த 1,44,000 பேர் அங்கே முத்திரை பதிக்கப்பட்ட கோத்திரம். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர்களுக்குள்ளே தேவன் இணைக்கிறான். அதன் பின்பாக பார்த்தீங்கன்னா வாசல்கள் அங்கே யாக்கோபின் 12 கோத்திர பிதா. அப்போ நாம சாத்தான உள்ள விட்டுட்டோம் என்றால் நாம் யூதாஸ் காரியத்தை போல போயிட்டோம். நாம் அதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்போ சாத்தான் உள்ள வந்ததுக்கு ஒரே காரணம் யூதாஸுக்குள்ள பண ஆசை, பொருள் ஆசை, உலகத்தின் மயக்கம், உலகத்தின் இச்சை. ஆகவேதான் 3 ஆணினாரை தேவனை அறைந்து அந்த 3 பொல்லாத ஆசையை நம்மை விட்டு நீங்க, அந்த மாமிசத்தின் பெருமை.
இதெல்லாம் கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதே யோவானை. அப்போ நீங்க வானத்தின் நட்சத்திரங்கள். ஆகவேதான் சத்ருவானம் போராடுகிறான். வானத்தின் நட்சத்திரங்களை போல் இருக்கிற உங்களை என்னை இழுத்து போடுங்கள். சர்ப்பம் போராடுகிறது. அப்படி அவன் இழுத்து போட்டது அநேகர் மணலை காட்டி, பூமியை காட்டி, பூமியின் ஆசாவாசங்களை காட்டி, பூமியில காணப்படுகிற ஆடம்பரங்களை காட்டி, களியாட்டுகளை காட்டி, இதுதான் உங்களுக்கு பரலோகம், இதுதான் உங்களுக்கு சொர்க்கம், இங்கதான் என்று சொல்லி அப்படியே இழுத்து போட்டான். ஆனா நமக்கு மேலான பரம ஜெருசலேம், அவருடைய மனவாட்டியாகிய சபை, அவருடைய நீதியினால் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்துவானவரோடு கூட 1000 ஆண்டுகளுக்கு பின்பாய் வந்து சத்துருக்களாய் இருக்கிற சாத்தானின் கூட்டத்தோடு அவரோடு இணைந்து நிற்க போகிற கூட்டமாய்த்தான் நம்மை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இதுதான் இந்த 1,44,000 கணக்கு. சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேன்மை, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேன்மை. நம்ம யாரையும் பவுல் எழுதுகிறான், நீங்க சீயோன் மலை இடத்துல வந்துட்டீங்க. சீயோன் மலை உன்னதமான தேவனுடைய பாதஸ்தான், அவருடைய நகரம், மகாராஜாவின் நகரம். அங்க வந்து நீங்க அவருடைய நகரத்தா, அவருடைய உடன் சுதந்திரவாளிய நீங்க தான். 1,40,000 தான் கணக்கு. அந்த நகரத்தினுடைய அளவு 144 இன்று 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பாக. இதைத்தான் பின்பாக நாங்கள் இன்னும் தியானிக்க போகிறோம். சிலுவையின் அவர் பேசுகிற வார்த்தைகளுக்குள்ள வைத்திருக்கிற இன்னும் ரகசியங்கள் பல உண்டு. தேவனுக்கு சித்தமான ஆவியார் நமக்கு ஒன்றாய் வெளிப்படுத்தி தருவாரா? ஏன் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நாம் தவறாக காரியங்களை பார்த்து 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 நாம் தவறான ஆசீர்வாதங்களுக்கு ஆசைப்படுகிறபடினால்தான் தேவன் பார்க்கிறார். என் ஜனங்கள் அழைத்திருக்கிறோம் மகா உன்னதம். இந்த சத்துருக்களின் எல்லாம் தேசங்கள் எல்லாத்தையும் நீங்க சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கார். வாசங்களை சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கார். உங்களை கொண்டுதான் நான் தேசங்களை ஆசீர்வதிக்கணும். இப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதத்தோடு, ஆகவேதான் அவர் கர்த்தராகி தன் குமாரனுக்குள்ளே உங்களை எல்லா நேரத்தால் ஆசீர்வதித்தார். பூமிக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இந்த ஆசீர்வாதத்துக்குரிய தந்துட்டார். அப்ப அதை தேடணும். அதைத்தான் சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பவுல் சொல்றான், சிலுவை முன்வைத்து ஓடுகிறேன். உலகம் எனக்கு பின்னுக்கு. இந்த உலகம் முன்னுக்கு வந்துட்டா நான் மாமிச கோத்திரத்துக்குள்ள ஒரு காலத்தில் அப்படித்தான் ஓடினேன். அந்த வைத்து முன்வைத்து நியாய பிரமாணத்திலே வைராக்கியம். நாமும் அப்படித்தான். தேவன் சொல்ல மாறு கிறிஸ்துவுக்குள்ள உன்னை பார், என் குமாரனுக்குள்ளே பார். என் குமாரனுக்குள்ளே உனக்கு நான் வைத்திருக்கிற ஸ்தானத்தை பார். கடைசி புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். இது என் சபையை, என் மனவாட்டி, என் சிறுமந்தையே உனக்காக நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஸ்தானம். நீ என்னுடைய நகரத்தான். அவன் பல இடத்துல எழுதுவா, நீங்க பார்க்கலாம். நீங்க அவனுடைய பள்ளிகள் என்று சொல்லுகிறான். அப்போ இந்த சத்தியம் நமக்கு புரியணும். ஜீவன் உள்ள தேவன் தங்கும் அந்த பரம ஜெருசலேம், அங்கே எல்லாம் முதல் பேர் எழுதப்பட்ட, அதான் முதற் பலனாகிய சபையிலே பேர் எழுதப்பட்டவர்கள். அவரை பரிசுத்தர் என்று பாடல். இன்னைக்கு பரிசுத்தர் என்று காண்பிக்க வேண்டிய சபை அசிங்கத்தையும் அவலட்சணத்தையும் அவமானத்தையும் முறையை போல தள்ளி 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 வழி தப்பி மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களை போல, கடல் அலைகளை போல மாறிவிட்டார். தேவன் அருவருக்கிறார். சிலோவாம் அப்படி இருக்கக்கூடாது. எந்தெந்த சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்று தந்தாரோ, எந்த வார்த்தைகளை சொன்னாரோ, இவை எல்லாம் அவர் நம்மிடத்தில் நிச்சயமாய் கேட்பார். அவர் சொல்லாட்டி பரவாயில்லை. அப்போ இதுல நாம் பங்கடையணும் என்றால் நமக்குள்ள உண்மையின் சாயல் இருக்கணும், அவருடைய மனவாட்டிக்குரிய சாயல் இருக்கணும், அவருடைய சாயல் இருக்கணும். இன்னும் தேவன் வாசலை திறந்துதான் வைத்திருக்கிறார். இது நாம் லவோதிக்கே சபையினுடைய காலத்தில் திறந்த வாசல் வைக்கப்பட்ட காலத்தில் இருக்கிற சபைகள். இந்த வாசல் அடைக்கப்படும். ஒருவரும் பின்பாய் நுழைய போறதே இல்லை. அத்தனை அந்த திறந்த வாசலுடைய உள்நுழைத்தவர்கள் மட்டும்தான் உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டனாடு ஆண்டவரே சொல்லிட்டார் யோவான். அதுக்கு தான் என்னையும் உங்களை வளைத்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கு நல்ல மேய்ச்சல் உண்டு, எனக்கும் உங்களுக்கு நல்ல நற்செய்தி உண்டு. அப்போ நாம் தான் முடிவெடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய நகர், உம்முடைய ஆலயம். அதான் சொன்னார், என் சரீரத்தை நீங்க உடைச்சு போடுங்க. சபையை பார்த்து சொல்றார், அவருடைய சரீரம் சரீரம் சொல்றாரு, இது நான் மீண்டும் கட்டுவேன்.
3 நாளைக்குள் உயிர்த்தெழுந்தார். 3 நாள், 3 அதுக்குள்ள நிறைய சத்தியம் இருக்கு. பின்பாய் வரும் வாரங்களே அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ தேவன் சும்மா நோக்கம் இல்லாமல் ஒன்றும் செய்யறதில்லை பிள்ளைகளே. ஏன் சிலுவையிலே அவருக்கு 6 மணி நேரம் தேவைப்பட்டது? ஏன் சிலுவையிலே அவருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நேர்ந்தது? ஏன் அப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு கூட்டம் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். நமக்கு தேவன் நம்ம ஆழங்களை கற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம ஆவிக்குரிய மனுஷன் பலப்படுவான். ஜென்ம சுபாவ மனுஷன் பலப்பட்டு ஒன்றுமாக ஆசீர்வாதம் 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 ஒன்றுக்கும் உதவாது பிள்ளைகளே. இதை கற்றுக்கொண்டாது தானாக எதைத்தான் பூசை கற்றுக்கொண்டாங்க, எதைத்தான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியால கற்று அது தானாக நாம உடைந்து போறது. அப்போ நமக்கு தேவன் வைத்திருக்கிற இந்த உன்னத ஆசீர்வாதத்தை இந்த நாளிலும் அவரோடு ஐக்கியப்பட வந்திருக்கிற இந்த நாளிலும் அவரை நினைவு கூறும்படி அவருடைய கட்டளையை கைக்கொள்ள வந்த இந்த நாளில் நமக்கு தேவன் உன்னதமான ஒரு சத்தியத்தை பேசியிருக்கிறார். அப்போ நானும் நீங்கள் அவருடைய சமூகத்தில் உற்சாகம் அடைந்து அந்த தேவனை பரம ஜெருசலேமில் நமக்கு இருக்கிற தகப்பனை பாடி துதித்து அவரிடத்தில் நாம் ஒப்புரவாக இந்த நாள் அவருடைய ஐக்கியப்பட போகிறோம். அவருடைய சமூகத்தில் நாம் உற்சாகமாக எழுந்திருக்கிறோம்.